வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7ல 4வது பாடலகான காரணிகளும் மடங்குகளும் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை இன்றைய வகுப்புல நாங்கள் படிக்கலாம். இப்ப சென்ற வகுப்புல காரணிகளும் மடங்குகளும் பகுதி 2 தொடர்பாக என்ன விஷயங்கள் பார்த்த நாங்கள் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு நாங்கள் இந்த வகுப்பை தொடரலாம். காரணிகளும் மடங்குகளும்ல நாங்கள் என்ன படிச்ச நாங்கள் காரணிகள் அப்படி என்றா என்னென்று பார்த்த நாங்கள் சென்ற வகுப்புல, அதாவது ஒரு முழு எண்ணை 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுதும் போது அவ்விரண்டு எண்களும் முதல் எண்ணின் காரணிகள் எனப்படும். இப்ப 6 என்கிற முழு எண்ணை நாங்கள் 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுதுகிறோம். அப்ப இந்த 2ம் 3ம் 6இன் காரணிகள் ஆகும். அதே போல இந்த 6 இதே மாதிரி 6ஐயும் 1ஐயும் பெருக்கிற மாதிரி எழுதலாம். 6 தர 1, 6ஐயும் 1ஐயும் பெருக்கும் போதும் 6 கிடைக்கும். ஆகவே ஒரு முழு எண்ணை 2 முழு எண்களின் பெருக்கமாக எழுத முடியும் மாயின் அவ்விரண்டு எண்களையும் நாங்கள் அந்த எண்ணின் காரணிகள் என்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தது முதன்மை காரணிகள் அப்படி என்றா என்ன? முதன்மை காரணிகள் என்றா என்னென்று பார்த்த நாங்கள் முதன்மை எண்ணாக உள்ள காரணிகள். முதன்மை அந்த வகையில முதன்மை எண்கள் என்றால் என்னென்றும் பார்த்த நாங்கள் முதன்மை எண்ணாக இருக்கக்கூடிய 2, 3, 5, 7, 11, 5, 7, 11 இவ்வாறு போய்கொண்டிருக்கக்கூடிய முதன்மை எண்ணாக இருக்கின்ற காரணிகள் தான் முதன்மை காரணிகள் எனப்படுகின்றன. இவ்வளவையும் நாங்கள் காரணிகளும் மடங்குகளும் பகுதி 2ல பார்த்த நாங்கள். இதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த முதன்மை காரணிகளின் மூலம் எண்ணொன்றின் காரணிகளை பெறுதல் தொடர்பாக நாங்கள் படிக்க போறோம். முதன்மை காரணிகளின் மூலம் எண்ணொன்றின் காரணிகளை எவ்வாறு பெறுதல். முதன்மை காரணிகளின் மூலம் எண்ணொன்றின் காரணிகளை பெறுதல். காரணிகளை பெறுதல். முதன்மை காரணிகளின் மூலம் எண்ணொன்றின் காரணிகளை பெறுதல். அப்ப எங்களுக்கு எண்ணொன்றின் காரணிகளை காண தெரியும். எவ்வாறுண்டா நாங்கள் அந்த பெருக்கங்களை வச்சு கொண்டு காணுவோம். இப்ப 12 இந்த 2 எண்களை பெருக்கும் போது 12 கிடைக்குது. 4ஐயும் 3ஐயும் 12 6ஐயும் 2ஐயும் பெருக்கும் போது 12 கிடைக்கும். ஆகவே நாங்கள் இந்த முறையின பெருக்கங்களை வச்சுக்கொண்டு எவ்வாறு காரணிகளை காண்றது என்பது தொடர்பாக எங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்ப படிக்க போறது முதன்மை காரணிகளின் மூலம் எண்ணொன்றின் காரணிகளை எவ்வாறு பெற்றுக்கொள்வது. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? உதாரணமாக 86இன் காரணிகளை காண்போம். முதன்மை காரணிகளின் மூலம் 86இன் காரணிகள் என்னன்னு பார்க்க போறோம். அப்ப 86இன் காரணிகளை காண போறோம். 86இன் முதன்மை எண் முதன்மை காரணிகள் என்னென்னு பார்க்க போறோம். அப்ப முதன்மை காரணிகளை நாங்கள் பெறுவதற்கு என்ன செய்வோம்? முதன்மை எண்களால வகுத்து கொண்டு வருவோம். மிகச்சிறிய முதன்மை எண் என்ன? 2. 86 முதலாவது நாங்கள் 2ஆல வகுப்போம். 86 2ஆல வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 8ல 2 4 தடவை, 6ல 2 3 தடவை, 43 2 86. 86 2ஆல வகுத்தோம்னா 43. திரும்ப என்ன செய்ய வேணும்? சாரி, நாங்கள் 84இன் காரணிகளை காண்போம். 86 அல்ல, 84. 84இன் காரணிகளை பார்ப்போம். 84 மிகச்சிறிய முதன்மை எண்ணான
2ஆல வகுப்போம். வகுக்கும் பொழுது 8ல 2 4 தடவை, 4ல 2 2 தடவை, 84 2ஆல வகுக்கும் போது 42 கிடைக்கும். அப்ப இந்த 42 திரும்ப 2ஆல வகுக்க முடியுமான்னு நாங்கள் பார்க்க வேணும். 42 ஒரு இரட்டை எண்ணாகும். ஆகவே 2ஆல வகுப்படும். 42 2ஆல வகுத்தோம்னா 4ல 2 2 தடவை, 2ல 2 ஒரு தடவை, 21. 42 2ஆல வகுக்கும் போது 21 கிடைக்குது. அடுத்தது 21 2ஆல வகுக்கலாமா? வகுக்க முடியாது. ஏனென்றால் 21 ஒரு ஒற்றையன், 2ஆல வகுக்கும் போது மீதி 1 கிடைக்கும். அப்ப 21 2ஆல மீதியின்றி வகுப்படாது. ஆகவே அதற்கு அடுத்த முதன்மை எண் என்னன்னு நாங்கள் பார்க்கிறோம். 2க்கு அடுத்த முதன்மை எண் 3. ஆகவே நாங்கள் 3ஆல வகுப்போம். 21 3ஆல வகுக்கும் பொழுது என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். இனி நாங்கள் 7 2ஆல வகுக்க முடியுமான்னு பார்ப்போம். 7 2ஆல வகுப்படாது. அடுத்ததாக 2ஆல வகுப்படாட்டி 3 எடுத்து பார்ப்போம். 3ஆல 7 வகுப்படுமாண்டு? 3ஆல 7 வகுப்படாது, மீதியின்றி வகுப்படாது. அப்ப அடுத்த முதன்மை எண் என்ன? 2 2க்கு அடுத்து 3 3க்கு அடுத்து 5. 5 7 5ஆல வகுக்கலாமா? வகுக்க முடியாது. அப்ப 5க்கு அடுத்த முதன்மை எண் 7. ஆகவே நாங்கள் 7ஆல வகுக்கிறோம். 7 7ஆல வகுக்கும் போது என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். நம்ம நாங்கள் இதுல இருந்து இந்த 84 முதன்மை காரணிகளின் பெருக்கத்தை எழுதலாம். 84 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எவ்வாறு எழுதலாம்? 2 தர 2 தர 3 தர 7 பெருக்கும் போது 84 கிடைக்கும். 2 4 4 தர 3 12 12 தர 7 84 ஆகும். 7 3 21 2 42 42 2 84. அப்ப முதன்மை காரணிகளின் பெருக்கமாக நாங்கள் 84 எழுதியிருக்கிறோம். இதுல இருந்து எவ்வாறு 84 காரணிகளை பெற்றுக்கொள்வது? 84 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். இதுல இருந்து எவ்வாறு 84 காரணிகளை பெற்றுக்கொள்வது? என்ன செய்யும்? முதலாவதாக இந்த 2 மட்டும் வச்சுக்கொண்டு 2 வச்சுக்கொண்டு இந்த 3 எண்களையும் பெருக்குவோம். 2 தனியா வச்சுக்கொண்டு இந்த 3 எண்களையும் பெருக்குவோம். 3 6 6 7 42. அப்ப 84 2 தர 42 2 முழு எண்களையும் பெருக்கமாக எழுதியிருக்கிறோம். அடுத்தது 2 வச்சுக்கொண்டு இதை 3ஐயும் பெருக்கினோம் நாங்கள். அடுத்தது என்ன செய்யுவோம்? அடுத்தது இந்த 2ஐயும் பெருக்குவோம், இது 2ஐயும் பெருக்குவோம். 2ஐயும் 2ஐயும் பெருக்குவோம், 3ஐயும் 7ஐயும் பெருக்குவோம். 2 4 7 3 21. அப்ப 21 தர 4 84 தானே. இதை 2ஐயும் இதை 2ஐயும் 2 எண்களாக பெருக்கி இருக்கிறோம். இப்ப 2 காரணிகள் கிடைச்சிருக்குது. அடுத்ததாக என்ன செய்வோம்? பெருக்கம் இதுதான். 84 பெருக்கம் இதுதான். 2 தர 2 தர 3 தர 7. முதலாவது 2 எடுத்துட்டு மற்ற 3 எண்களையும் பெருக்கிட்டு 2 காரணிகள் எடுத்திருக்கிறோம். அடுத்தது 2 எண்களாக பெருக்கி காரணிகள் எடுத்திருக்கிறோம். அடுத்தது இந்த 3 எண்களையும் பெருக்குவோம், 7 தனியா வச்சிருப்போம். அப்ப இந்த 3 எண்களையும் பெருக்கின நீங்க என்ன வரும்? 2 4 4 தர 3 12 12 அங்கால 7. 2 4 4 3 4 தர 3 12 12 7 84. இப்ப 2 காரணிகள் கிடைச்சிருக்குது. அடுத்ததாக என்ன செய்யலாம்? 2 வர 2 வர 3 வர 7. இந்த 2ஐயும் பெருக்குவோம், இந்த 2ஐயும் பெருக்குவோம். அப்ப 3 6 7 14. 14ஐயும் 6ஐயும் பெருக்கினோம்னா என்ன வரும்? 84 வரும். 8 84. அப்ப இத நடுவுல இருக்கக்கூடிய 2 எண்களை தனியா பெருக்கி எடுத்திருக்கிறோம். அங்கால
சைட்ல ரெண்டையும் இருக்கக்கூடிய எண்களை தனியா. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம், இந்த முதன்மை காரணிகளின் பெருக்கத்தை வச்சு கொண்டு நாங்கள் எண்களை சோடி சோடியாக முதலாவது தனியாகவும் அடுத்த மூன்றையும் சேர்த்து இவ்வாறு பிரிச்சு பிரிச்சு, ஏனென்றா இந்த எண்கள் எல்லாவற்றினுடைய பெருக்கம், எல்லாவற்றையும் பெருக்கும் போது 84 தான் கிடைக்குது. அப்ப நாங்கள் முதலாவது ஒன்றை தனியா வச்சுக்கொண்டு மீதி மூன்றையும் பெருக்கிறோம், அடுத்தது ரெண்டு ரெண்டா பெருக்கிறோம், அடுத்தது மூன்று எண்களோட தனி எண்ணை பெருக்கிறோம், அடுத்து இந்த ரெண்டையும் பெருக்கி இந்த ரெண்டையும் பெருக்கலாம். ஆகவே நாங்கள் இவ்வாறு பிரித்து பிரித்து பெருக்கி பார்ப்பதன் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம், 84 காரணிகளை கண்டுபிடிக்கலாம். அப்ப இதுல இருந்து 84 காரணிகள் எதெல்லாம், 84 காரணிகள் காரணிகள் 84க்கு நிச்சயமாக இப்படி ஒரு பெருக்கம் இருக்கும். 1 தர 84, எந்த எண்ணையும் அதே எண்ணால பெருக்கும் போது அந்த எண் கிடைக்கும். 84 ஒன்றால பெருக்கின நீங்கண்டா 84 கிடைக்கும். 1 நிச்சயமாக ஒரு காரணி. ஆகவே 1 2 4 6 12 14 7 21 42 84 இதெல்லாம் 84 காரணிகள் ஆகும். எல்லாவற்றையும் நாங்கள் எழுத வேண்டும். 2 2 4 12 6 14 7 21 42 இப்படியும் எழுதலாம். 2, 42 4 21 12 7 எல்லாத்தையும் கமா போட்டு எழுத வேணும். அப்போ ஒவ்வொரு இதுல மொத்தமாக எத்தனை காரணிகள் கிடைச்சிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப நாங்கள் இப்படி செய்யும் பொழுது நாங்கள் 10 காரணிகளை கண்டுபிடிக்க முடியுது. இதற்கு நாங்கள் பயன்படுத்தி இருக்கிற முறை என்ன, முதன்மை காரணிகளின் மூலம், முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவதன் மூலம் எண்ணொன்றின் காரணிகளை பெறுதல். 84 காரணிகளை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதி பெற்றுக் கொள்கிறோம். இதை நீங்கள் ஒருக்கா குறிச்சு வச்சுக் கொள்ளலாம். முதன்மை காரணிகளின் மூலம் எவ்வாறு எண்ணொன்றின் காரணிகளை பெறுதல். அடுத்ததாக பொது காரணிகளுள் பெரியது அப்படி என்றா என்னென்று பார்ப்போம். பொது காரணிகளுள் பெரியது. பொது காரணிகளுள் பெரியது அப்படி என்றா என்ன, இதை நாங்கள் சுருக்கமாக உங்களோட கேள்வியில என்ன மாதிரி வரும், போ கா பே என்று வரும். அதாவது பொது காரணிகளுள் பெரியது, மூன்றுலையுமே இருக்கக்கூடிய முதலாவது எழுத்துகள் போனா காவண்ணா பேனா. போ கா பேயை காண்க அப்படி என்று எங்களுக்கு கேள்வி வரும். அல்லது பொது காரணிகளுள் பெரியதை காண்க. பொது காரணிகளுள் பெரியது அப்படி என்றா என்ன, அதாவது 2 அல்லது, இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம், 2 அல்லது அதற்கு கூடிய சில எண்களின், 2 அல்லது அதற்கு கூடிய சில எண்களின், அதற்கு கூடிய சில எண்களின்
பொது காரணிகளுள் பெரிய காரணி. பொது காரணிகளுள் பெரிய காரணி. பொது காரணிகளுள் பெரிய காரணியை தான் நாங்கள் என்ன சொல்றோம்? அவ்வெண்களின் போக்காப்பே என்கிறோம். இரண்டு அல்லது அதற்கு கூடிய சில எண்களின் பொது காரணிகளும் பெரிய காரணியாக இருப்பதுதான் என்னவாகுமாம்? போக்காப்பே. எத்தனை எண்கள் தந்திருந்தாலும் அத்தனை எண்களினுடைய காரணிகளை காண வேணும். அந்த காரணிகளுள் பொதுவான காரணிகளை தெரிவு செய்ய வேணும். அந்த பொதுவான காரணிகளுள் பெரியதாக இருக்கக்கூடிய காரணியைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? போக்காப்பே என்கிறோம். பொது காரணிகளுள் பெரியது என்கிறோம். இப்ப நாங்கள் ஒரு உதாரணத்தின் மூலம் நாங்கள் இதை பார்க்கலாம். 8, 16, 24 ஆகிய எண்களின் போக்காப்பையை காண போறோம் என்பவற்றின் இந்த கேள்வியை நீங்கள் எழுதி கொள்ளலாம். என்பவற்றின் இந்த குறிப்பையும் எழுதி கொண்டு இந்த கேள்வியை எழுதலாம். 8, 16, 24 என்பவற்றின் போக்காப்பையை காண்க. பொது காரணிகளுள் பெரியதை காண்க. இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்? பொது போக்காப்பையை காண்றதுக்கு தரப்பட்ட எண்கள் எல்லாவற்றினுடைய காரணிகளை காண போறோம். முதலாவது எங்களுக்கு காரணிகளை காண தெரியும். காரணிகளை நாங்கள் 2 முறையில கண்டிருக்கிறோம். பெருக்கமாகவும் கண்டிருக்கிறோம். முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதி போட்டும் நாங்கள் காரணிகளை காணுவோம். அப்ப 8இன் காரணிகளை எழுதுறோம். 8இனுடைய காரணிகள். 8இன் காரணிகளை எழுதுவோம். 8இன் காரணிகளாக இருக்கக்கூடிய எண்களவே எல்லாம் 8 எப்ப எல்லாம் கிடைக்கும்? 1ஐயும் 8ஐயும் பெருக்கும் போது கிடைக்கும். 2ஐயும் 4ஐயும் பெருக்கும் போது 8 கிடைக்கும். வேறு ஏதாவது முறைகள் 8 கிடைக்குமா? இல்லை. 1ஐயும் 8ஐயும் பெருக்கும் போது நாங்கள் 8 பெற்றுக்கொள்ளலாம். 2ஐயும் 4ஐயும் பெருக்கும் போது 8 கிடைக்கும். ஆகவே 8இன் காரணிகள் யாரெல்லாம்? 1, 2, 4, 8. 1, 2, 4, 8. 8இன் காரணிகளை எழுதியிருக்கிறோம். அடுத்தது 16இன் காரணிகளை எழுதுவோம். 16இன் காரணிகள். 16இன் காரணிகள் எதெல்லாம்? 16இன் காரணிகள் அதே மாதிரி எந்த எண்களை பெருக்கும் போதெல்லாம் 16. இந்த 2 எண்களை பெருக்கும் போது 16 கிடைக்குதுன்னு பார்ப்போம். 1ஐயும் 16ஐயும் பெருக்கும் போது 16 கிடைக்கும். 2ஐயும் 8ஐயும் பெருக்கும் போது 16 கிடைக்கும். 3 16ஆல வகுப்படாது. 4ஐயும் 4ஐயும் பெருக்கும் போது 16 கிடைக்கும். வேற 16 மாறித்தான் வரும். 8ஐயும் திரும்ப 2ஐயும் 8ஐயும் பெருக்கிற மாதிரி 8ஐயும் 2ஐயும் பெருக்கும் போது 16 கிடைக்கும். ஆகவே இதுல இருந்தே நாங்கள் காரணிகளை பெற்றுக்கொள்ளலாம். 1, 2, 4 2 தடவைகள் வந்திருக்கு. நாங்கள் ஒரு தடவை எழுதினால் காணும். 4, 8, 16 இவை 5ம் 16இன் காரணிகள் ஆகும். அடுத்ததாக 24இன் காரணிகளை காண்றோம். 24இன் காரணிகள் 24 எந்த 2 எண்களை பெருக்கும் போது 24 கிடைக்குதுன்னு பார்ப்போம். 24 எப்ப எல்லாம் கிடைக்கும்? 1ஐயும் 24ஐயும் பெருக்கும் போது 24 கிடைக்கும். 2 12ஆல பெருக்கும் போது 24 கிடைக்கும். 3 8ஆல பெருக்கும் போது 24 கிடைக்கும்.
4 6ஆல பெருக்கும் போது 24 கிடைக்கும். வேற 5 வகுப்படாது 6 4ஆல பெருக்கும் போது இப்படி மாறி வரும். எழுதுனதை திரும்ப மாறி எழுதுவோம். ஆகவே இதில இருந்து நாங்கள் இந்த 2 எண்களையும் அடுத்து எழுதுவதன் மூலம் 24இன் முழு காரணிகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப 24இன் காரணிகள் 1 2 3 4 6 8 12 24 12 24. அப்ப நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? போகாப்பையை காண்பதற்காக 3 எண்களினுடைய பொது காரணிகளுள் பெரியதை காண்கிறோம். காண்றதுக்காக நாங்கள் முதலாவது என்ன செய்திருக்கிறோம்? இந்த 3 எண்களினுடைய காரணிகளை எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக இந்த 3 எண்களின் காரணிகளிலும் பொதுவான காரணிகளை தெரிவு செய்வோம். 3 எண்களின் காரணிகளையும் பொதுவாக இருக்கக்கூடிய காரணிகள் 3லையும் வந்திருக்க வேணும். 8இன் காரணியாகவும் இருக்க வேணும், 16இன் காரணியாகவும் இருக்க வேணும், 24இன் காரணியாகவும் இருக்க வேணும். அப்ப பொதுவாக 3 இடத்திலையும் பொதுவாக வந்திருக்கக்கூடிய காரணிகளை நாங்கள் தெரிவு செய்வோம். 2 பாருங்க 3 இடத்திலையும் வந்திருக்கு. அடுத்தது 4 3 இடத்திலையும் வந்திருக்குது. அடுத்தது 8 3 இடத்திலையும் வந்திருக்குது. ஆகவே நாங்கள் 3 எண்களினுடைய பொதுவான காரணிகளை தெரிவு செய்கிறோம். எதெல்லாம் பொதுவான காரணிகள்? 3 எண்களின் காரணிகளையும் பொதுவாக இருக்கின்ற காரணிகள். பொதுவான காரணிகள் எதெல்லாம்? 2 4 8 பொதுவாக இருக்கிறது யாரெல்லாம்? 2 4 8. இந்த பொதுவான காரணிகளும் பெரிய காரணி தான் என்னவாக இருக்கும்? போகாப்பேயாக இருக்கும். பொதுவான காரணிகளுள் பெரியதை தெரிவு செய்கிறோம். எது பெரியது? 8. ஆகவே 8 16 24 ஆகிய எண்களின் போகாப்பே என்னவாக இருக்கும்? 8ஆக இருக்கும். தரப்பட்ட 3 எண்களினுடைய காரணிகளையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். அடுத்ததாக இந்த காரணிகளுள் பொதுவான காரணிகளை தெரிவு செய்கிறோம். 2 4 8 மூன்றுமே 3லையும் வந்திருக்கக்கூடிய பொதுவான காரணிகள். அடுத்ததாக போகாப்பே என்றால் என்ன? பொதுவான காரணிகளுள் பெரியது. பொதுவான காரணிகளுள் பெரிய காரணி தான் என்ன எனப்படும்? போகாப்பே எனப்படும். ஆகவே பொது காரணிகளுள் பெரியதாக இருக்கக்கூடிய 8ஐ தெரிவு செய்வோம். இந்த 8 தான் இந்த 8 16 24 ஆகியவற்றின் போகாப்பே ஆகும். பொது காரணிகளுள் பெரியது 8 ஆகும். இதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக இந்த பொது காரணிகளுள் பெரியதை காண்பதற்கு எங்களுக்கு 3 முறைகள் இருக்குது. முதலாவது நாங்கள் செய்திருக்கிற இந்த முறை. முதலாவதாக நாங்கள் பொது காரணிகளை காண்பதன் மூலம் போகாப்பையை கண்டிருக்கிறோம். முதலாவது முறை.
இரண்டாவது முறை இந்த போக்காப்பேயை காண்பதற்கான இரண்டாவது முறை என்னென்றா முதன்மை காரணிகளின் மூலம் போக்காப்பேயை காணுவோம். முதன்மை காரணிகளின் மூலம் நாங்கள் பொது காரணிகளுள் பெரியதை காண்கிறோம். முதன்மை காரணிகளின் மூலம் காணல் போக்காப்பேயை எவ்வாறு காண்றது என்று பார்க்க போறோம். இப்ப நாங்கள் ஏற்கனவே நாங்கள் செய்த இந்த 3 எண்களுக்குமே முதன்மை காரணிகளின் மூலம் போக்காப்பேயை எப்படி காண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப 3 எண்களையும் என்ன செய்ய வேணும்? முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுத போகிறோம். முதன்மை காரணிகளின் மூலம் காண்றோம். ஆகவே 3 எண்களையும் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். அப்ப 8 முதன்மை காரணிகளின் பெருக்கம் என்னென்று காணுவோம். முதன்மை எண்களால வகுத்து கொண்டு போவோம். மிகச்சிறிய முதன்மை எண்ணான 2 நாங்கள் வகுத்து கொண்டு செல்ல வேண்டும். அப்ப 8 2ஆல வகுக்கும் போது என்ன வரும்? 4. 4 திரும்பி 2ஆல வகுக்கும் பொழுது 2. 2 2ஆல வகுத்தமண்டா 1. ஆகவே 8ஐ முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எவ்வாறு எழுதலாம்? 2 தர 2 தர 2. 2 4 4 தர 2. இந்த முதன்மை காரணிகளின் பெருக்கம் தான் இந்த 8ஆக இருக்கும். 2 4 4 தர 2 8. ஆகவே நாங்கள் 8 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். 2 தர 2 தர 2. அடுத்தது 16 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். 16 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவதற்கு நாங்கள் மிகச்சிறிய முதன்மை எண்ணான 2ல இருந்து வகுத்து கொண்டு போக போறோம். 16 2ஆல வகுத்தீங்கன்னா 8. 8 திரும்ப 2ஆல வகுப்போம் 4. 4 திரும்ப 2ஆல வகுப்போம் 2. அடுத்ததாக 2 2ஆல வகுக்கும் போது 1 கிடைக்கும். 2 பெருக்கமாக எழுதுவோம். 2 தர 2 தர 2 தர 2. இந்த வகுபடக்கூடிய இந்த 4 முதன்மை எண்களை நாங்கள் பெருக்கமாக எழுதும் போது முதன்மை எண் காரணிகளின் பெருக்கமாக நாங்கள் எழுத முடியும். 2 4 4 தர 2 8 8 தர 2 16. இப்ப 16 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். 2 தர 2 தர 2 தர 2. அடுத்ததாக நாங்கள் 24 முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். 24 முதலாவது 2ஆல வகுப்போம் 12 திரும்ப 2ஆல வகுப்போம் 6. 2ஆல வகுப்போம் 3. 3 திரும்ப 2ஆல வகுக்க இயலாது. ஆகவே அடுத்த முதன்மை எண் 3. 3ஆல வகுக்கும் போது 1. நாங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதும் போது எங்களுக்கு இறுதியில 1 வார வர நாங்கள் வகுக்க வேணும். 1 வாரது வரை முதன்மை எண்களை பயன்படுத்தியே வகுக்க வேணும். அப்ப 24ஐ முதன்மை காரணிகளின் பெருக்கமாக என்ன எழுதலாம்? 2 4 4 தர 2 8 8 தர 3 24. ஆகவே 24ஐ முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதுவோம். 2 தர 2 தர 2 தர 3. அப்ப தரப்பட்ட 3 எண்களையும் நாங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதி இருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போறோம்? இந்த நாங்கள் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எழுதியிருக்கக்கூடிய இந்த காரணிகளுள் பொதுவான காரணிகளை தெரிவு செய்வோம். இந்த காரணிகளுள் பொதுவான காரணி முதன்மை காரணிகளுள் பொதுவான காரணிகளை தெரிவு செய்வோம். பொதுவான காரணிகள் எதெல்லாம்? 2 பொதுவாக இருக்குது. திரும்ப
இன்னொரு முறை 2 பொதுவாக இருக்குது. அடுத்தது இன்னொரு முறை 2 பொதுவாக இருக்குது. முதன்மை காரணிகளில் பெருக்கமாக எழுதியிருப்பவற்றில் பொதுவான காரணிகளை தெரிவு செய்கிறோம். என்னெல்லாம் வருது? 2, இன்னொரு முறை 2, இன்னொரு முறை 2. இந்த காரணிகளின் பெருக்கமே இவற்றின் போக்காப்பே ஆகும். இவற்றின் போக்காப்பே ஆகும். பொதுவான காரணிகளின் பெருக்கம்தான். நீங்கள் 3 தடவை 2 யோசிக்க கூடாது. 3 எண்களையும் 2 பொதுவாக இருக்கிறபடியா ஒரு தடவை, 3 எண்களையும் 2 அடுத்ததாக திரும்பியும் 2 பொதுவாக இருக்கிறபடியா இன்னொரு தடவை, 3 காரணிகளிலும் இன்னொரு முறையும் 2 பொதுவாக இருக்குது. ஆகவே இந்த பொதுவான காரணிகளின் பெருக்கம்தான் போக்காப்பே ஆகும். எப்படி செய்யும் போது? முதன்மை காரணிகளின் பெருக்கமாக முதன்மை காரணிகளை பயன்படுத்தி போக்காப்பை காணும் போது நாங்கள் என்ன செய்ய வேணும்? இவ்வாறு செய்ய வேணும். முதன்மை காரணிகள் தந்திருக்கக்கூடிய எண்களினுடைய முதன்மை காரணிகளை எழுத வேணும். அவற்றில் பொதுவான காரணிகளின் பெருக்கமே போக்காப்பே ஆகும். அப்ப இது 2வது முறையாக முதன்மை காரணிகளின் மூலம் ஒரு 3, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் போக்காப்பையை எவ்வாறு காண்றது, பொது காரணிகளில் பெரியதை எவ்வாறு காண்றது என்பது தொடர்பான 2வது முறை ஆகும். இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக 3வது முறை நாங்கள் பார்க்க போறோம். 3வது முறை என்ன முறை என்றால் வகுத்தல் முறையில். வகுத்தல் முறையில எவ்வாறு போக்காப்பேய காண்றது, பொது காரணிகளுள் பெரியதை காண்றது. பொது காரணிகளுள் பெரியதை காண்பதற்கான 3வது முறை வகுத்தல் முறை. வகுத்தல் முறையில நாங்கள் 2 எண்களின் போக்காப்பைய காண போறோம். வகுத்தல் முறையில 24, 36 ஆகியவற்றின் போக்காப்பையை காண்க. ஆகியவற்றின் போக்காப்பையை காண்க. போக்காப்பையை காண்பதற்காக நாங்கள் வகுத்தல் முறையை பயன்படுத்துறோம். போக்காப்பையை காண்பதற்காக நாங்கள் வகுத்தல் முறையை பயன்படுத்துறோம். அப்ப வகுத்தல் முறையில நாங்கள் என்ன செய்ய வேணும்? வகுத்து பார்க்க போறோம். வகுத்தல் முறையானது முதலாவதாக 24, 36 ஆகிய எண்களை வகுத்து பார்க்க போறோம். வகுப்பதற்கு நாங்கள் என்ன எண்களால வகுக்க வேணும்? முதன்மை காரணிகளால தான் வகுக்க போறோம். முதன்மை காரணிகளால வகுக்கும் போதுதான் எங்களுக்கு நிறைய காரணிகள் கிடைக்கும். ஆகவே நாங்கள் வகுத்தல் முறையில் செய்வதற்காக இந்த 2ஐயும் ஒரே வகுத்தல்ல போட்டு முதன்மை காரணிகளை பயன்படுத்தி நாங்கள் வகுக்க போறோம். இப்போ முதன்மை காரணிகள் எப்படி ஆரம்பமாகுது? 2, 3, 5, 7 இப்படி போய்கொண்டு இருக்குது. அப்ப நாங்கள் முதலாவதாக 6ஆல வகுக்க வேணும், 2ஆல வகுப்போம். 2 எண்களையும் வகுக்க போறோம். 2ஆல 24 வகுக்கும் போது என்ன கிடைக்கும்? 12.
அடுத்தது 36 2ஆல வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 18. 12 18. இதை நாங்கள் மீண்டும் 2ஆல வகுக்க முடியுமான்னு பார்க்க வேணும். அப்படி வகுக்க முடியாட்டி அடுத்த முதன்மை எண்ணால வகுக்க வேணும். அடுத்ததாக நாங்கள் திரும்பியும் 2ஆல வகுக்க முடியுமான்னு பார்க்கிறோம். 2ம் இரட்டை எண்கள் தான், ஆகவே 2ஆல வகுப்படும். அப்ப 12 2ஆல வகுக்கும் போது என்ன கிடைக்கும்? 6. 18 2ஆல வகுக்கும் போது என்ன கிடைக்கும்? 9. 6ம் 9ம். அடுத்ததாக இந்த இரண்டு எண்களையும் 2ஆல வகுக்க முடியுமான்னு பார்ப்போம். வகுக்க முடியுமா 2ஆல? இல்லை. 6 வகுப்படும், ஆனால் 9 வகுப்படாது. ஆகவே அடுத்த முதன்மை எண்ணை பார்க்கிறோம். 3. 3ஆல வகுக்க முடியுமாண்டு? 3ஆல இரு எண்களும் வகுப்படும். ஆகவே நாங்கள் 3ஆல வகுப்போம். 3ஆல வகுக்கும் போது 3 6. 6 3ஆல வகுக்கும் போது 2. 9 3ஆல வகுக்கும் போது 3. அடுத்ததாக அவன் மீதியாக என்ன வருது? 2ம் 3ம் வருது. இந்த 2ஐயும் 3ஐயும் வகுக்கக்கூடிய அடுத்த எண் என்னன்னு பார்ப்போம். அப்ப 2ஐயும் நாங்கள் வகுக்கும் போது 2 எண்களாலும் வகுபடக்கூடிய எண்ணைத்தான் தெரிவு செய்கிறோம். 24ஆலையும் வகுபட வேணும், 36ஆலையும் வகுபட வேணும். அவ்வாறு 2 எண்களையும் வகுக்கும் ஒரு முதன்மை காரணி, முதன்மை எண் என்னென்று பார்த்துட்டு நாங்கள் வகுத்து கொண்டு வாரோம். அப்ப இந்த 2ஐயும் 3ஐயும் வகுக்கக்கூடிய ஒரு பொதுவான எண் இருக்குதா என்று நாங்கள் பார்க்க வேணும். 2ஐயும் 3ஐயும் வகுக்கக்கூடிய பொதுவான எண் இருக்குதா? இல்லை. ஒன்றை தவிர ஒன்று வகுப்படும். ஒன்று எல்லா எண்களாலையும் வகுப்படும். ஆனால் நாங்கள் ஒன்றால வகுக்க முடியாது. ஒன்றால வகுத்தா என்ன நடக்கும்? 2ஐயும் 3ஐயும் திரும்பி ஒன்றால வகுத்தீங்க என்றாலும் 2ம் 3ம் தான் கிடைக்கும். அப்ப நாங்கள் ஒன்றால வகுக்க தேவையில்லை. ஒன்றால வகுக்கும் போது அதே எண்கள் தான் மீதி கிடைக்கும். ஆகவே ஒன்று தவிர்ந்த இந்த 2ஐயும் 3ஐயும் வகுக்கக்கூடிய பொதுவான எண்கள் இருக்குதா? பொதுவான எண்கள் இல்லை. ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம்? இதோட நிப்பாட்டி கொள்கிறோம். இந்த 2 எண்களையும் வகுக்கக்கூடிய வேற முதன்மையின் காரணி இல்லாததால நாங்கள் இதோட வகுத்தலை நிறுத்துறோம். இனி என்ன செய்ய வேணும்? இந்த 2 எண்களாலையும் வகுபடக்கூடிய இந்த எண்களை தெரிவு செய்வோம். அதாவது இந்த 2 எண்களாலையும் வகுபடக்கூடிய இந்த முதன்மை எண் காரணிகளை தெரிவு செய்வோம். இதெல்லாம் 2ம் 2ம் 3ம். அப்ப இதனுடைய போக்காப்பே இந்த 3 எண்களின் பெருக்கமே ஆகும். இதனுடைய போக்காப்பே என்னவாக இருக்கும்? இந்த 2 எண்களாலும் வகுபடக்கூடிய இந்த முதன்மை எண்களின் பெருக்கமே இந்த 2 எண்களின் போக்காப்பே ஆகும். அப்ப 2 4 4 தர 3 12. ஆகவே 24 36 ஆகியவற்றின் போக்காப்பே என்னவாக இருக்கும்? 12. என்ன முறையில நாங்கள் கண்டிருக்கிறோம்? வகுத்தல் முறையில கண்டிருக்கிறோம். இதை நீங்கள் மற்ற முறையிலையும் செய்து பார்க்கலாம். அந்த முறையிலையும் செய்து பார்க்கும்போது 12 வருதா அப்படின்னு நாங்கள் பார்க்கலாம். போக்காப்பே என்ன வந்தது? போக்காப்பே சமன் 2 தர 2 தர 3 12 என்று போக்காப்பேக்கு விடை வருது. என்ன முறையில? வகுத்தல் முறையில. நாங்கள் மற்ற முறையில ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். 24 காரணிகள் எழுதும்போ 1 2 3 4 6 12 24 24 காரணிகள் எல்லாத்தையும் எழுதியிருக்கிறோம். அதே போல 36 காரணிகள் எழுதுவோம். 1 2 3 4
6 9 திரும்ப 4 வரும் 6 வரும் 12 18 36 36 காரணிகளையும் எழுதியிருக்கிறோம் 24 காரணிகளையும் எழுதியிருக்கிறோம். இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம், நாங்கள் முதலாவது செய்த முறையை பார்க்க போறோம். பொதுவான காரணிகளை எழுதிட்டு அதுல பெரியதை தெரிவு செய்வோம். பொதுவான காரணிகள் யாரெல்லாம் என்று பார்த்துட்டு அவற்றில பெரியதை செய்து நாங்கள் ஒருக்கா பார்க்க போறோம். 2க்கும் பொதுவான காரணிகள் எதெல்லாம்? 2 பொதுவான காரணி, 3 பொதுவான காரணி, 4 பொதுவான காரணி, 6 பொதுவான காரணி, 12 பொதுவான காரணி. இப்ப பொதுவாக இருக்கிற காரணிகள் எவையெல்லாம்? 2 3 4 6 12 பொதுவான காரணிகளை எழுதியிருக்கிறோம். இவற்றுள் பெரிய காரணி அப்படித்தானே முதலாவது செய்த முறை பொதுவான காரணிகளை எழுதிட்டு பெரிய காரணி அவற்றில் பெரிய காரணியை தெரிவு செய்வது. பெரிய காரணி எது? பொதுவான காரணிகளாக நாங்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய 5 காரணிகளிலையும் பெரியதாக இருக்கிற காரணி எது? 12. ஆகவே போக்காப்பு என்னவாகும்? 12 ஆகும். நீங்கள் உங்களுக்கு நாங்கள் போக்காப்பே தொடர்பாக 3 முறைகளை படிச்சிருக்கிறோம். வகுத்தல் முறை, முதலாவது செய்த இந்த முறை காரணிகளை காண்பதன் மூலமாக போக்காப்பை காண்றது இந்த முறை பார்த்த நாங்கள். அடுத்தது வகுத்தல் முறை பார்த்திருக்கிறோம். அடுத்தது முதன்மை காரணிகளின் பெருக்கமாக எவ்வாறு எழுதி போக்காப்பையை காண்றது என்பது தொடர்பாகவும் படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த 3 முறைகள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த முறை இலகுவாக இருக்குதோ அந்த முறையை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். ஆகவே நீங்கள் வகுத்தல் முறையை ஒரு எழுதிட்டு இந்த முறையும் நீங்கள் ஒரு எழுதி வச்சு கொள்ளலாம். நாங்கள் 2ஐயும் சரி பார்த்திருக்கிறோம், சரிதானா அப்படி என்று. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் இதை எழுதி கொள்ளலாம். ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இதில் இருந்து இந்த போக்காப்பே இன்றைக்கு நாங்கள் படித்த விஷயம் போக்காப்பே அப்படி என்றா என்ன, அதாவது பொதுவான காரணிகளுள் பெரியது அப்படி என்றா என்ன, பொதுவான காரணிகளுள் பெரியது அப்படி என்றால் என்னென்று நாங்கள் பார்த்த நாங்கள் எத்தனை 2 அல்லது அதற்கு கூடிய எண்கள் வரும்போது அவற்றின் பொதுவான காரணிகளை தெரிவு செய்து அந்த பொதுவான காரணிகளுள் பெரியதாக இருக்கிற காரணிக்குத்தான் நாங்கள் என்ன பெயர் சொல்றோம்? போக்காப்பே என்கிறோம். அப்ப இன்றைய வகுப்புல நாங்கள் பொதுவான காரணிகளுள் பெரியது அப்படி என்றா என்னென்று பார்த்த நாங்கள். இந்த பகுதியில இந்த கேள்வி உங்களுக்கு நிச்சயமாக வரும். நீங்கள் ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி செய்து கொள்ளலாம். ஆகவே நாங்கள் இதோட இன்றைய வகுப்பு நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.